ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சைடிஷே தேவைப்படாத ரொம்ப ருசியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. முதல்ல நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாதம். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வடித்து எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக ஆகட்டும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா ரெண்டுமே சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகட்டும். கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை சேர்க்கணும். கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறம் ஆனால் தான் அடுத்து போடுறப்போ கரெக்டாக இருக்கும். அடுத்து 2 வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் 4 நெல்லிக்காயை இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய மஞ்சத்தூள் வேண்டாம். பார்த்தீங்கன்னா இதை நல்லா வதக்கிட்டு இல்லை கொஞ்சமாக இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நெல்லிக்காயில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம இதை வதக்கிக்கிட்டால் போதும். நல்லா அந்த ஈரப்பதம் போயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். நான் சிம்மில் வச்சுட்டு தான் சேர்த்துருக்கேன். நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறிடுவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சூப்பராக கிளறியாச்சு. நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பீட்ரூட் சாதம். பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்கு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நான் 1 பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். பீட்ரூட் போட்டு கலந்து விட்டாச்சு. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணியிலே வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னாலும் அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ எடுத்து இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வைக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் லைட்டாக அந்த தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம சாதம் போட்டு கிளறணும். இந்த காயோட ஈரப்பதம் இருக்கிறப்பவே நம்ம சாதம் போட்டு கிளறணும்னா அந்த சாதம் கொஞ்சம் கசகசன்னு ஆயிரும். அதனால் நல்லா தண்ணி வற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை போட்டு கிளறணும். இந்த மாதிரி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான். இப்போ இதில் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா சாதம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கிளறிடுவோம். சாதம் கிளற பார்த்திங்கன்னா அந்த கலர் மாறிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் எடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரொம்ப டார்க் கலராக இருக்கும். டைம் ஆக இதோட கலர் அதிகமாகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பீட்ரூட் எப்போவுமே இனிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இனிப்பாக இருக்கிறப்போ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போவே பார்த்திங்கன்னா கலர் ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளறினதுக்கும் இப்போ கிளறதுக்கும் பார்த்திங்கன்னா எப்படி கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப அருமையாக கலர் மாறும். அதே போல் பார்த்திங்கன்னா பீட்ரூட்லாம் தாளிக்கிறப்போ பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. வரமிளகாய் போட்டிங்கன்னா அதோட கலருக்கு, வரமிளகாய் கலருக்கும் பீட்ரூட் கலருக்கும் ஒரே போல் இருக்கும். நம்ம அதுக்கு தெரியாமல் கடிச்சிருவோம். அதனால் பச்சை மிளகாய் போட்டுட்டிங்கன்னா அது தனியாக தெரியும். அவ்வளோதான். சூப்பரான ஒரு பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. சைடிஷ் கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பீட்ரூட்லேயே இந்த சாதம் கிளறி இருக்கோம் இல்லையா, அதனால் சைடிஷ் கூட தேவைப்படாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா காய் எதுவுமே தனியாக சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒன்றா செஞ்சு கொடுத்திங்கன்னா ஈஸியாக காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விட்ட மாதிரி இருக்கும்.
ரைஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காயை துருவி தாளித்து இந்த மாதிரி பிரட்டி கொடுக்கறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையும் ஈஸியாக முடியும், நல்ல சத்தான சாப்பாடும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பண்ண போகிறது கேரட் சாதம். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வரமிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அந்த வறுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சாதத்துக்கு நம்ம கேரட் துருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் துருவி தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்தோட கிளறதுக்கு நல்லா வரும். அதனால் துருவி 3 கேரட் சேர்த்துருக்கேன். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு 3 கேரட் எடுத்து துருவிருக்கேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் இந்த மாதிரி நான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா கேரட் என்ன இருந்தாலும் லைட்டாக வேகணும் இல்லையா, அப்படியே போட்டு கிளற முடியாதுல்ல, அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தண்ணியே ஊற்றாமல் நல்லா வெந்து வந்துடும். இதை நம்ம அப்படியே எடுத்து பொரியலாக கூட சாப்பிட்றலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கேரட் நல்லா வெந்துருச்சு. நம்ம துருவி போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது கேரட் வேகிறதுக்கு, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கேரட்டில் இருந்த ஈரப்பதம்லாம் வற்றி நல்லா கேரட்டும் வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோலையே அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறிடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கேரட் சாதம் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும். சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் தாளிச்சிடலாம். சாதம் மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். கேரட் தாளித்து தானே கொடுக்குறோம், அதனால் சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. கடலைப்பருப்பு ஒரு வாயில் நம்ம சாப்பிட்றப்போ அந்த கடலைப்பருப்பு கடிப்படுறது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே போல் கேரட் சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது தட்டைக்காய் சாதம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதம் கண்டிப்பாக மறக்காமல் இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இதில் காயும் இருக்கும், அந்த மசாலாவும் சேர்த்து நம்ம சாதத்தோடு சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதுவும் லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் நல்லா வேக வச்சு உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை ஒரு அடி அடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் மட்டும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடணும். அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தட்டைக்காயை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ கலந்துருவோம். காயை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடலாம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வற்றி காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அதை மறுபடியும் கலந்து விட்டுருவோம். மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா அந்த காயில் இருக்க தண்ணியும் நல்லா வற்றிடும், நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாடையும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 நிமிஷம் கிட்ட நான் வதக்கி விட்டுட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியும் நல்லா வற்றியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சாதத்தை கிளறிடுவோம்.
இப்போ லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ்க்கெலாம் போகிற டைமில் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரைஸாக பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒரு போல் ரைஸ். இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் வந்து 3 மிளகாய் சேர்த்துருந்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு 2 1 இல்லை இதை விட அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் 4 விதமான சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.